தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு இனிமையான வணக்கம். இலங்கையில இன்றைய தினம் மாலை 5:05 மணியளவில் 5:05 மணியளவில் இலங்கையில ஒரு நில அதிர்வு ஒன்று உணரப்பட்டிருக்கிறது. இலங்கையில எந்த பகுதியில் உணரப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டி மாவட்டத்தில் உடுதும்புரை பகுதியில தான் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக புவி ஆராய்ச்சி மையம் மற்றும் சுரங்க ஆராய்ச்சி மையம் உத்தியோகபூர்வமான முறையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது உண்மையாவே இந்த உடுதும்புரை பகுதியை பொறுத்தளவுல கடந்த ஆண்டு 2025 ஆண்டு கடைக்குற்று பகுதியில நம்ம நாட்டுல ஒரு அதிகமான ஒரு பேராபத்தையும் பேரழிவையும் ஏற்படுத்திய இந்த டிட்வா புயல்ல அதிகம் பாதிப்புக்குள்ளான ஒரு மாவட்டத்துல கண்டி மாவட்டமும் ஒன்றாகும். அதுலயும் இந்த உடுதும்புரை பகுதியும் மிக முக்கிய ஒரு பகுதியாக அதிகமான மண் சரிவுகள், வீடு சேதங்கள் மற்றும் உடைமை சேதங்கள், இயற்கையான பல்வேறு விதமான கோளாறுகளும் பல்வேறு விதமான இன்னல்களையும் ஏற்படுத்திய ஒரு பகுதியாக அடையாளம் காணப்பட்டது இந்த உடுதும்புரை பகுதி. இப்ப இந்த நில அதிர்வு எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா 2.2 ரிக்டர் அளவு என்கின்ற அடிப்படையில தான் இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்குது. இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமா மக்கள் ஐயம் கொள்ள தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இதனுடைய தாக்கத்தால சுனாமி எச்சரிக்கைகள் அப்படி எதுவுமே விடுக்கப்பட இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது இருக்குது. என்னன்னு சொன்னா, சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலமாக இலங்கையில கரையோர பகுதிகளாக இருக்கலாம் அல்லது இலங்கைக்கு கீழாக இருக்கக்கூடிய நில தகடுகள், அதாவது தட்டுகளாக இருக்கலாம், எல்லா பக்கத்திலையுமே நில அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு ரிக்டர் அளவுல உணரப்பட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய புவி ஆராய்ச்சி மைய அலுவலகர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதற்கிடையில இப்ப இன்னும் ஒரு டிட்வா புயலை விட இன்னும் ஒரு வலுவான ஒரு புயல் வாரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்கின்ற மாதிரியான ஒரு விடயத்தையும் இலங்கை அரசும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இலங்கை வானிலை மையமும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ வடக்கு கிழக்கு பொறுத்தளவுல அதிகளவான மழை வீழ்ச்சிகள் 8ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை நாளைய தினம் அதிகளவான மழை வீழ்ச்சிகள் பதிவு. இலங்கையில பொறுத்தளவுல எல்லா மாவட்டத்திலையுமே அதிகளவான மழை வீழ்ச்சிகளும் பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கை பொறுத்தளவுல அதிகளவான மழை வீழ்ச்சிகள் பதிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பகுதியில கடலை அண்டிய பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிற காரணத்தால அது ஒரு புயலாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியும் எதிர்மறையான கருத்துக்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த ஆண்டுல ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த டிட்வா புயலினுடைய தாக்கத்தை விட இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலா மாறுமாக இருந்தால் அதிகளவான பாதிப்புகள் இருக்கும். எனவே மகதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை அரசு உட்பட மற்றும் புவி ஆராய்ச்சி மையங்கள், வானிலை மையங்கள் எல்லாமே கருத்து தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு நம்ம மிகப்பெரிய ஒரு புயலுக்கு முகம் கொடுத்து, மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஒரு முகம் கொடுத்து ஏதோ ஒரு வகையில இப்பதான் கொஞ்சம் மீண்டும் கொடுக்கும். ஆனா இருந்தாலும் கூட தொடர்ச்சியா மழை எல்லா பகுதியிலுமே இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களையும் அதிகளவான மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனா மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இயல்புக்கு திரும்பி இருக்குதான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஏன்னா பெரும்பாலான இடங்கள்ல இப்ப வரைக்கும் தண்ணி பிடிச்சிருக்குது. நிறைய மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், அவருடைய ஜீவனோபாய தொழில் எல்லாமே ஒரு ஸ்தம்பிதமான ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்குது. எனவே எது எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய ஆபத்துகளாக இருந்தாலும் என்ன விதமான ஒரு இயற்கை அனர்த்தங்களாக இருந்தாலும் அதற்குரிய மாதிரி நம்ம தயாரான நிலையில நம்ம கொஞ்சம் பாதுகாப்பான முறையில அத்தனை விடயங்கள்லயும் கவனம் செலுத்தணும் என்று சொல்லி நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கொள்றேன். சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோ.